ஈகோ லிவிங்ல நம்ம டெய்லி ரொட்டீன்ல எவ்ரி மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? இந்த பால் பேக்கெட்ல இருந்து. நான் வாங்குறது கிர் கவோட A2 மில்க். டோர் ஸ்டெப்ல காலையில் டெலிவரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் அந்த பேக்கெட்டை வாஷ் பண்ணிடுவேன். பேக்கெட்டோட கார்னர்ஸை நான் எப்பவுமே கட் பண்ணி போட மாட்டேன். அப்படி கட் பண்ணும்போது மோஸ்ட்டாக அது ரீசைக்ளிங்க்கு போகிறதில்ல. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஹரிசாண்டலாக தான் கட் பண்ணுவேன். இது பாலுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த ஐட்டம் பேக்கெட்டில் வாங்கினாலும் இப்படி ஹரிசாண்டலாக கட் பண்ணும்போது கார்னர்ஸ் மிஸ் ஆகாது. ஸோ தட் ரீசைக்கிளும் ஆகிடும். நவ் பால் பேக்கெட்டை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி தான் நான் கார்பேஜில் போடுவேன். ஸோ தட் கார்பேஜில் பால்னால ஸ்டிங்கி ஸ்மெல் வராது. கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கும் இது அன்ஈஸியாக இருக்காது. பாலுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த ஃபுட் ஐட்டம் வாங்கினாலும் அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் கார்பேஜில் போடுவேன். இப்போ நம்ம கான்ஷியஸாக பண்ணுற சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம கிட்ஸோட ஃப்யூச்சரோட என்விரான்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்கும்.